ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்றது பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்துக்கு பிறகு ராஜயோகம் தரக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்க்கலாம். அதற்குரிய பலன்கள் என்ன என்று பார்க்கலாம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, அதிர்ஷ்டம் அடிக்க போகுது என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளையம் மாதிரி இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள், அனுகூலமான ராசிகள் யார் யார் என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஆளாக தான் இருக்க போகின்றார்கள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் வருகின்றது. இது 2வது முழு சூரிய கிரகணம். இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் மற்ற நாடுகளில் இது தெரிகின்றது. முதலில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தலாம். இந்த கிரகணம் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி காணும் வாய்ப்புகளை கொண்டு வரும். நிலையான வெற்றி மற்றும் நீண்ட கால மாற்றத்திற்கு தேவையான வாய்ப்புகளையும் கொண்டு வரும். தொழில்துறை மாற்றத்தை விரும்பும் நபர்கள், தங்கள் பணியை மாற்றும் விரும்பும் நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொண்டு வரும். பணியிடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், வெகுமதியும் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு காணும் வாய்ப்பு காணப்படுகின்றது. சிறு தொழில் முனைவோர் தங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுடன் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு பெறுவார்கள். உங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவார்கள். அடுத்தது மிதுன ராசி. வருமானம் அதிகரிக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இருக்க கூடுதல் வருமானத்தை கொண்டு வருவீர்கள். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சவால்கள் நிறைந்த பணிகளையும் எடுத்து செய்ய அனுமதிக்கும். உங்கள் வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கும் வாய்ப்புகளை கொண்டு வரும். குடும்ப வாழ்க்கையில் மன நிறைவான விஷயங்களை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மன அமைதி மேம்படும். நிம்மதியான இரவு உறக்கம் கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம். நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க விரும்புபவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். வெற்றிகரமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியினர் தங்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பாக பயணங்கள் பல மேற்கொள்வார்கள். எதிர்பார்த்த இடத்தில் பணவரவு வரும். எதிர்பார்த்த பணியில் அமரும் வாய்ப்பும் கிடைக்கும். சூழ்நிலை சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலாம். இருப்பினும் அதற்கான கடின உழைப்பினை நீங்கள் அளிப்பது அவசியம். கடினமாக உழைத்திடுங்கள், அதற்கான பலனை பெறுங்கள். எதிர்வரும் கிரகணத்தின் தாக்கம் முன்னர் செய்த முதலீடுகள் வழியே போதுமான வருமானத்தையும் கொண்டு வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க பல ஆண்டுகளாக முடியாமல் நிலுவையில் இருந்த அனைத்து பணிகளும் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்கள் தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியம் மேம்படும். இந்த கிரகணத்தால் உங்கள் உள் உணர்வின் வலிமையை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொண்டு வரும் வாய்ப்புகள் அளிக்கும். உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழிகளையும் வாய்ப்புகளையும் அளிக்கும். உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகையில் உங்கள் இலக்கை அடையும் வழிகளை கண்டறிவீர்கள். அடுத்தது கும்பராசி நேயர்கள். இந்த கிரகணத்தின்படி நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மட்டுமல்ல, உறவிலும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் துணை இல்லா நபர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற காதல் துணை அமைவார்கள். காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் உறவை திருமணம் என்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.